ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. திவாகர் அவர்களுக்கும் திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து திவாகரையும் விஜய் போறது தான் வந்து குத்துன்னு குத்திட்டாங்க நாமினேஷன்ல. அதுல காண்டான திவாகர் வந்து பிளாஸ்மா முன்னாடி எழுந்து போய் நின்று நம்ம திவ்யா கணேஷ் கிட்ட போய் சண்டைக்கு போறாப்ல. அதாவது இதே மாதிரியா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து சண்டைக்கு போறாரு. அப்ப நம்ம திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படி சொல்ல, உங்களுக்கு இதே மாதிரியா பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியே போயிடுங்க தான் சொன்னேன், நான் உங்களை வெளியே போங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் அங்க அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கும் போது, திவாகர் வந்து அதை சொல்றது கூட உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் திவாகர் இன்னொரு விஷயம் பண்ணாப்ல, அதாவது நீங்க ஓட்டு போறதை வச்சு மட்டும் மக்கள் என்ன வெளியே அமைச்சிட போறது இல்ல, அதாவது திவ்யா கணேஷ்ன்ற ஒரு பர்சன் ஓட்டு போறதை வச்சு மட்டும் என்ன மக்கள் வெளியே அமைச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது மக்களே. அதுக்கப்புறம் திவாகர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டீங்க, போல்டா டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க வந்து 10-11 எல்லாரும் இந்த மாதிரி 2 பேரை குத்திட்டு போறாங்க, அந்த மாதிரி நானும் குத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு குத்திட்டு போறீங்க, தைரியமா உங்களுக்கு முடிவெடுக்கவே தெரியல, உங்களுக்கு வந்து அது துணிச்சலே இல்ல அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ அங்க ஒரு மாதிரி பேசத்தை பார்க்க முடிஞ்சது. இதனால காண்டாயி திவ்யா கணேஷ்க்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்படுது. அது வந்து இந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன். சண்டே சாட்டர்டே எபிசோட தான் அவ்வளவு தூரம் பாடம் எடுத்துட்டு போனாரு விஜய். அதையும் காதுல வாங்காம மறுபடியும் வந்து எல்லாரும் வந்து எனக்கு கார்னர் பண்றாங்க, எல்லாரும் சொல்றதும் வந்து எனக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு கேம் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படிதான் பண்றாரு. அவருக்கு என்னன்னா, அவரை பத்தி யாராவது ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டாங்க, அதை வந்து அவரால் ஏத்துக்கவே முடியல. அது விஜய் இருந்தாலும் போய் கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு கேள்வி கேட்பாரு போல. அதுதான் மக்கள் இங்க நடக்குது. அவரு எப்படி அவரோட மைண்ட் செட் என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்காருன்னே புரியல. அவர் ஒருத்தர் தப்பு சொல்றாரு, அது எதனால தப்பு சொல்றாருன்னு அதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டும் இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல போய் ஒருத்தர் கிட்ட போய் சண்டை போட்டு அவங்கள வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கெத்தாயிடுவோம், மத்தவங்களா வெத்தாயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் மக்களே இன்னைக்கு அந்த ப்ரோமோல காமிச்சதோட நான் லைவ்ல பார்த்ததை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அது சண்டை இன்னும் வரல, நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த வீடியோல நாமினேஷன் யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.